ஓப்பனிங்லாம் நல்லா தான் இருக்கு, ஆனால் உன்கிட்ட ஃபினிஷிங் சரியில்லையேப்பா அப்படிங்கிற மாதிரி செம்ம கெத்தா ஈரான் போற துவங்கின ட்ரம்ப் இப்போ அதை எப்படி முடிக்கிறதுன்னு தெரியாம பேசாமே இருந்திருக்கலாமோ அப்படின்னு முழிச்சுக்கிட்டு இருக்காரு. ஈரானை அமெரிக்க இஸ்ரேல் படைகள் துவம்சம் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஈரான் அரச கவிழ்க்க அந்த நாட்டில் இருக்கக்கூடிய கிளர்ச்சியாளர்கள்லாம் ஒன்று கூடணும் அப்படின்னு என்னென்னவோ குட்டிக்காரணம் போட்டு பார்த்தாரு ட்ரம்ப். அடிச்ச அடியில் ஈரான் காணாமல் போயிருக்கும்ல அப்படின்னு நினச்சிருப்பாரு. ஆனால் ஈரான் கொஞ்சம் கூட அசராம ஒத்த ஆளா அமெரிக்கா இஸ்ரேல் அப்படிங்கிற மாபெரும் இரண்டு சக்திகளை தனியாக சமாளிச்சுக்கிட்டு இருக்கு. போர்னால அமெரிக்கா இஸ்ரேல் மற்றும் அவங்களுடைய நட்பு நாடுகளுக்கு ஈரான் ஹார்முஸ் ஜல சந்திக்குள்ள நுழைய தடை விதிச்சது. இங்க பாருங்க, நம்ம அடிச்ச அடி வாங்காம ஈரான் திருப்பி அடிக்குது. அதோட எண்ணெய் போக்குவரத்தை முடக்கிற மாதிரி ஹார்முஸ் ஜலசந்தியவே மூடுது. அதனால ஏன் பின்னாடி எல்லா நாடுகளும் ஒன்றிணைஞ்சு நம்ம பவர் என்னன்னு ஈரானுக்கு காட்டணும் அப்படின்னு கூப்பிட்டு பார்த்தாரு ட்ரம்ப். ஆனால் யாருமே மசீற மாதிரி தெரியல. அடி வாங்குறதுனா தனியாக போய் அடிவாங்க அப்படின்னு அமெரிக்காவை மட்டும் விட்டுட்டு பெரும்பாலான நாடுகள் ஒதுங்கிக்கிட்டாங்க. இப்படிப்பட்ட சூழல்ல ஈரான் போற சீக்கிரமே முடிக்க விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லி ஈரான் மின்சக்தி நிலையங்கள் மீதான தாக்குதல்களை இடைநிறுத்தி உத்தரவிட்டிருக்காரு ட்ரம்ப். அசராத ஈரான் அடிபணிகிறாரா ட்ரம்ப்? ஆழமாக அலசுவோம். இது தந்தி டிவியின் நியூஸ் டீப் டைவ். வழங்குவது நான் வினோதினி முத்துராமலிங்கம். அமெரிக்கா இஸ்ரேல் மற்றும் ஈரான் மோதல்ல இப்ப பெரிய ட்விஸ்ட் என்னன்னா, அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அந்நியனாயிருந்து இப்ப அம்பியா மாறினதுதான். கிட்டத்தட்ட 3 வாரங்களா நாம ஜெயிச்சிட்டோம் மாறா, ஈரானோட படைகளை துவம்சம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தவர் இப்ப திடீர்னு தானா இறங்கி வந்திருக்காரு. ஏன்னா வாங்கின அடி எப்படி? நாங்க ஈரான் கிட்ட பேசிக்கிட்டு இருக்கோம், ஈரான் எரிசக்தி கட்டமைப்புகள் மீதான தாக்குதலையும் 5 நாட்களுக்கு நிறுத்தி வைக்கிறோம் அப்படின்னு சொன்னாரு ட்ரம்ப். ஆனா பிரச்சனை என்னன்னா, ஈரான் உடனே இதை மறுத்து அப்படிலாம் எந்த பேச்சுவார்த்தையும் நடத்தல அப்படின்னு மறுத்து ட்ரம்ப் பேச்சை கேலி பண்ணுச்சு. பிப்ரவரி 28 அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் சேர்ந்து ஈரான் தலைநகர் டெஹ்ரான் மேல தாக்குதல் நடத்தினாங்க. அதுல ஈரானின் உச்ச தலைவர் காமேனி கொல்லப்படுறாரு. அதுக்கப்புறம் விஸ்வரூபம் எடுத்த ஈரான் வேகமா பதிலடி கொடுத்து வளைகுடா பகுதிகளில் அமெரிக்க படைகளை குறி வச்சு தாக்குச்சு. சில நாட்கள்லயே இந்த போர் ஈரான்ல இருந்து மத்திய கிழக்கு முழுக்க விரிவடையுது. முக்கியமா உலக எண்ணெய் போக்குவரத்துல சுமார் 20% நடக்கக்கூடிய ஹார்முஸ் நீரிணையை ஈரான் முடக்குது. அப்ப உலகம் முழுக்க ஈரான் போரோட தாக்கம் பரவுது. எண்ணெய் விலை எகிரிடுச்சு, உலக சந்தைகள் திணறுச்சு. இந்தியா மாதிரி தூரத்துல இருக்கிற நாடுகளுக்கும் பாதிப்பு தெரிய ஆரம்பிச்சது. இந்த பொருளாதார அழுத்தம் தான் ட்ரம்ப்புடைய பேச்சு மாற காரணமா இருந்திருக்கலாம். ஆரம்பத்துல ஈரான் தன்னோட கைப்பிடியில இருக்கிறதா நினைச்ச ட்ரம்ப் போக போக பிற நாடுகளோட உதவியை கேட்கிறாரு. உலகத்திலேயே சக்தி வாய்ந்த கடற்படையை வச்சிருக்க அமெரிக்காவால அந்த ஹார்முஸ் நீரிணையை ஏன் பாதுகாக்க முடியல? ஏன் இந்த விஷயத்துல அமெரிக்காவுக்கு ஈரானுக்கு எதிரான நிலைப்பாட்டை பிற நாடுகள் எடுக்க தயங்குறாங்க? அமெரிக்காவுடைய கடற்படை உலகத்திலேயே டாப்ல இருக்கு. ஆனா பிரச்சனை எங்க இருக்கு தெரியுமா? ஹார்முஸ் ஜலசந்தி தான் காரணம். திறந்த கடல் பகுதி அப்படின்னா அமெரிக்க படைகள் முழுமையா ஆதிக்கம் செலுத்த முடியும், வேற யாராலையும் கிட்ட கூட வர முடியாது. ஆனா இந்த ஹார்முஸ் நீரிணை திறந்த கடல் பகுதி கிடையாது. அது ஒரு குறுகிய நெருக்கடியான பகுதி. அதோட அகலமே 33 கிலோமீட்டர் தான். ஜாக்ரோஸ் மலைத்தொடர் மற்றும் ஆல்போர்ஸ் மலைத்தொடர்கள் ஈரானுக்கு மிகப்பெரிய அரண்களா பாதுகாக்குது. இந்த மலைத்தொடர்களுக்கு பின்னாடி மறைஞ்சிருந்து ஈஸியா ஈரான் படைகளால எதிரி படைகளை தாக்க முடியும். அவ்வளவு எளிதா தரை வழியா போய் ஈரானை தாக்குறது அப்படிங்கிறது முடியாத காரியம். தங்களுக்கு இயற்கையாவே கிடைச்சிருக்கக்கூடிய இந்த வழியை ஈரான் நல்லா பயன்படுத்தி இருக்கு. ஈரான் மலைகளுக்கு அடியில ஏவுகணை தளங்களை மறைச்சு வச்சிருக்கு. எங்க இருந்து எப்ப தாக்குதல் நடத்துவாங்க அப்படின்னு தெரியாது. இந்த ஹார்முஸ் ஜலசந்தி மிக குறுகலா இருக்கிறதால அதுக்குள்ள அமெரிக்காவுடைய பிரம்மாண்டமான போர்க்கப்பல்கள் போறது அப்படிங்கிறது அமெரிக்கா ஆபத்தேடி தானே போய் உட்கார்ற மாதிரி. எளிதா ஈரான் அந்த போர்க்கப்பல்களை அழிக்க முடியும். பெரிய போர்க்கப்பல்கள் போறது தான் கஷ்டம். ஆனா சின்ன சின்ன படகுகள் போலாம். அதை ஈரான் பண்ணிரும். ஏன்னா ஈரான் கிட்ட பெரிய பெரிய கடற்படைகள் தான் இல்லை, ஆனா ஏவுகணைகள் எக்கச்சக்கமா இருக்கு. அதோட சின்ன சின்ன படகுகளும் இருக்கு. அந்த படகுகள்ல ஏவுகணைகளை மொத்தமா அனுப்பி எவ்வளவு பெரிய போர் கப்பல்கள்னாலும் அழிக்கக்கூடிய வலிமை ஈரான் ஏவுகணைகளுக்கு இருக்கு. இன்னொரு முக்கியமான விஷயம், கடல் கன்னி வெடிகள். கடல் கன்னி வெடிகள் அப்படிங்கிறது கடலில் பதுக்கி வைக்கப்படக்கூடிய வெடிகுண்டுகள்.
எதிரி கப்பல்கள் அல்லது நீர்மூழ்கி கப்பல்கள் பக்கத்துல வந்தா தானாவே வெடிச்சு சிதறிடும். இந்த குறுகிய பாதையான ஹார்முஸ் ஜலசந்திக்குள்ள ஈரான் கடல் கன்னிவெடிகளை பதுக்கி வச்சிருக்கவும் வாய்ப்பு இருக்கு. இது எல்லாத்தையும் விட முக்கியம், ஹார்முஸ்ல அப்படி மிகப்பெரிய தாக்குதல்கள் நடந்தா எண்ணெய் விலை இதை விட பல மடங்கு உயர வாய்ப்பு இருக்கு. இதையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் உலகத்தோட மிகப்பெரிய கடற்படையை வச்சிருக்க அமெரிக்காவே பயந்துகிட்டு பிற நாடுகள் கிட்ட உதவி கேட்டுச்சு. ஹார்முஸ் ஜலசந்தியை திறக்க அனைத்து நாடுகளும் தங்களுடைய போர்க்கப்பல்களை அனுப்பணும் அப்படின்னு அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் கோரிக்கை விடுத்தாரு. ஆனா அமெரிக்காவுடைய நட்பு நாடுகள் உள்பட எந்த நாடும் இந்த விவகாரத்துல ஈரானை பகச்சுக்க யோசிச்சாங்க. இதுல ஒரு கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் இருக்கு. வளைகுடா நாடுகள்ல எரிவாயு தொழிற்சாலை மேல ஈரான் தாக்குதல் நடத்தினதுக்கு பிரிட்டன், ஜப்பான், ஜெர்மனி போன்ற நாடுகள்லாம் கண்டனம் தெரிவிச்சாங்க. ஆனா ஈரானுடைய எரிவாயு தொழிற்சாலை மேல இஸ்ரேல் தாக்குதல் நடத்தினதுக்கு அவங்க கண்டனம்லாம் தெரிவிக்கல. அப்ப மத்தவங்களுக்கு வந்தா ரத்தம், ஈரானுக்கு வந்தா தக்காளி சட்னி. ஈரானை கண்டிச்ச பிரிட்டன், பிரான்ஸ், ஜெர்மனி, இத்தாலி, நெதர்லாந்து மற்றும் ஜப்பான் போன்ற நாடுகள் அமெரிக்காவுக்கு ஆதரவா ஹார்முஸ் ஜலசந்தியை பாதுகாக்க ஒத்துக்கிட்டாங்க. ஆனா அவங்கள தவிர பிற நாடுகள் ட்ரம்ப்பை நிராகரிச்சுட்டாங்க. தன் பின்னாடி ஒரு பெரிய படையே நிற்கும் அப்படின்னு நினைச்ச ட்ரம்ப்புக்கு இது மிகப்பெரிய ஏமாற்றம். ஆக ட்ரம்ப் இப்ப மனசு மாறினதுக்கு இதுவும் கூட ஒரு காரணமா இருக்கலாம். சர்க்கார் படத்துல பாப்பா பேச்சில் தடுமாற்றம் அப்படிங்கிற மாதிரி ட்ரம்ப் பேச்சிலையும் இப்போ ஒரு தடுமாற்றம் இருக்கு. என்னன்னா, ஒரு பக்கம் ஈரான் படைய முழுசா நாங்க அழிச்சிட்டோம், நாங்க எல்லாத்தையுமே ஒண்ணு கூட விட்டு வைக்காம எல்லாத்தையுமே அழிச்சிட்டோம் அப்படின்னு சொல்றாரு. இன்னொரு பக்கம் ஈரான் அதிபயங்கரமான ட்ரோன்கள், ஏவுகணைகளை வச்சு மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் இருக்க அமெரிக்க ராணுவ தளங்களையும் இஸ்ரேலையும் தாக்குது அப்படிங்கிறார். இல்ல ஒன்றும் புரியல, இதுல எது உண்மை? இதுக்கெல்லாம் நடுவுல அமெரிக்காவுக்குள்ளேயே ட்ரம்ப்புக்கு கடுமையான எதிர்ப்புகள் இருக்கு. அதுக்கு ஒரு உதாரணம் தான் அமெரிக்காவுடைய தேசிய பயங்கரவாத எதிர்ப்பு மையத்துடைய இயக்குனரான ஜோ கென்ட்டுடைய ராஜினாமா. ஈரானால அமெரிக்காவுக்கு உடனடி அச்சுறுத்தல்லாம் எதுவும் இல்லை, இஸ்ரேலோட அழுத்தம் தான் இந்த போருக்கே காரணம்னு சொல்லி மனசாட்சியோட இந்த போரை நடத்த முடியாதுன்னு சொல்லி பதவியை ராஜினாமா பண்ணிட்டு போயிட்டாரு. ஆக ட்ரம்ப் நிர்வாகத்துக்குள்ளேயே மிகப்பெரிய பிளவு இருக்கு ஈரான் போர் விவகாரத்துல. முடிஞ்ச அளவு போராடி ட்ரம்ப்புக்கு முட்டு கொடுத்துக்கிட்டு இருந்த ட்ரம்ப்புடைய ஆதரவாளர்களுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. பொதுமக்கள் பெரும்பாலானோர் இந்த போரை விரும்பவே இல்லை. உண்மையை சொல்ல போனா ட்ரம்ப்புக்கும் இஸ்ரேலுக்கும் எதிராக அந்தந்த நாடுகள்ல மிகப்பெரிய போராட்டங்கள் நடந்துகிட்டு இருக்கு ஈரானுக்கு ஆதரவா. அமெரிக்க பொருளாதாரம் இதனால மிகப்பெரிய பாதிப்பை சந்திக்க போகுது அப்படின்னு நிபுணர்கள் எச்சரிக்கிறாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் இப்ப பெரிதும் பேசப்பட்டுச்சு. ஈரான் 4000 கிலோமீட்டரை தாண்டி பாயக்கூடிய ஏவுகணையை ஏவி இந்திய பெருங்கடல்ல டியாகோ கார்சியா அப்படிங்கிற தீவுல அமெரிக்கா மற்றும் பிரிட்டிஷ் நாடுகளுக்கு சொந்தமான ராணுவ படைத்தளத்தை தாக்குனதா செய்திகள் வந்துச்சு. அமெரிக்கா, பிரிட்டன், இஸ்ரேல் கூட்டறிக்கையும் வெளியிட்டு குற்றம் சாட்டினாங்க. ஈரானுடைய ஏவுகணைகள் லண்டனை கூட அழிச்சிரும், அதனால எல்லா நாடுகளும் ஈரானுக்கு எதிராக களமிறங்கணும் அப்படின்னு சொல்லி இஸ்ரேல் பிரதமர் நெத்தன்யாகு கூட சொல்லியிருந்தாரு. ஈரான் தன்கிட்ட 2000 கிலோமீட்டர் தூரம் பாயக்கூடிய ஏவுகணை தான் இருக்கு அப்படின்னுச்சு. எப்படி 4000 கிலோமீட்டர் வரைக்கும் ஏவுச்சு அப்படின்னு எல்லாருக்குள்ளேயும் மிகப்பெரிய குழப்பம். அதை ஈரானும் மறுத்து நாங்க அதை செய்யல அப்படின்னு சொல்லிச்சு. இந்த இடத்துல தான் ஒரு சந்தேகம் எழுது. என்னன்னா, மற்ற நாடுகளுடைய ஆதரவு கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக இஸ்ரேலும் அமெரிக்காவும் சேர்ந்து ஏன் இப்படி ஒரு தாக்குதலை நடத்தி பழியை ஈரான் மேல போட்டிருக்க கூடாது அப்படிங்கிறது தான் அந்த சந்தேகம். ஏன்னா சமீபத்துல பஹ்ரைன்ல நடந்த குண்டுவெடிப்புல ஒரு சந்தேகம் இதே மாதிரி தான் கிளம்புச்சு. மார்ச் 9ஆம் தேதி அதிகாலையில பஹ்ரைன்ல உள்ள தீவுல இருக்க மகாசா பகுதியில ஏற்பட்ட குண்டுவெடிப்புல குழந்தைகள் உட்பட 32 பேர் காயமடைஞ்சாங்க. இதுக்கு காரணம் ஈரானுடைய ட்ரோன் தாக்குதல் தான் அப்படின்னு பஹ்ரைனும் குற்றம் சாட்டுச்சு, அமெரிக்காவும் குற்றம் சாட்டுச்சு. ஆனா ஆய்வாளர்கள் மேற்கொண்ட புதிய ஆய்வின்படி அந்த தாக்குதலுக்கு அமெரிக்கா இயக்குன பேட்ரியாட் ஏவுகணை காரணமா இருக்க வாய்ப்பு அதிகம் அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு. இப்படிப்பட்ட சூழல்ல தான் அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையில கடந்த 2 நாட்களா சுமூகமா பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்கிறதா ட்ரம்ப் சொல்லியிருந்தாரு. ஆனா ஈரான் அப்படிலாம் எந்த பேச்சுவார்த்தையுமே நடக்கல அப்படின்னு சொல்லி ட்ரம்ப் சொன்னதை நிராகரிச்சிருச்சு. ஈரானுடைய பதிலடிக்கு பயந்து போய் ட்ரம்ப் பின்வாங்கிட்டாரு அப்படின்னு கூட கிண்டல் பண்ணாங்க. ஈரானை நான் பேச்சுவார்த்தைக்கு கூப்பிடல, ஈரான் தான் என்ன பேச்சுவார்த்தைக்கு கூப்பிட்டுச்சு, அமைதி ஒப்பந்தம் செஞ்சுக்க ஈரான் தான் விரும்புது, இனி போர்களோ அணு ஆயுதங்களோ இருக்க போறதில்ல, அணு ஆயுதங்களை இனி வச்சிருக்க மாட்டோம்னு ஈரான் உறுதியளிச்சிருக்கு அப்படின்னு ட்ரம்ப் விளக்கம் கொடுத்தாரு. அதைத்தானே ஈரான் முதல்ல இருந்தே சொல்லிக்கிட்டு இருக்கு. ஈரான் ஆபத்தான அணு ஆயுதங்களை உருவாக்கல அப்படின்னு தான் அவங்களும் சொன்னாங்க.
தேவையில்லாம அமெரிக்காவும் இஸ்ரேலும் சேர்ந்து தான் தாக்குதல் நடத்தி ஒரு மிகப்பெரிய பேரழிவை ஏற்படுத்தி எண்ணெய் விலையெல்லாம் உயர வச்சு ஒரு பிரளயத்தை உருவாக்கிட்டாங்க அப்படிங்கிறது தான் பலருடைய கருத்து. இன்னொரு முக்கியமான விஷயம், ஈரான் உச்சபட்ச தலைவர் மொஜ்தபா காமெனியை நான் ஒரு தலைவராகவே நினைக்கல, ஈரான்ல ஆட்சி மாற்றம் நடக்கணும் அப்படின்னு மறுபடியும் சொல்லியிருக்காரு ட்ரம்ப். இப்படிலாம் சொன்னா மட்டும் ஈரான் பின்வாங்கிருமா என்ன? கட்டாயம் ஒத்தைக்கு ஒத்த தான் நிற்க போறாங்க. இன்னொன்று, ஈரான்ல யார் தலைவராக இருக்கணும் அப்படின்னு ட்ரம்ப்பும் இஸ்ரேலும் எப்படி முடிவு பண்ண முடியும்? ஈரான் அரசு எதுக்கு இருக்கு, அந்த நாட்டு மக்கள்லாம் எதுக்கு இருக்காங்க? ட்ரம்ப்பே இந்த ஒரு தடவை தான் அதிபராக இருப்பார், அதோட அவர் கோட்டா முடிஞ்சது. அமெரிக்காவில் யாரும் 2 தடவைக்கு மேலே அதிபராக இருக்க முடியாது. அப்படிங்கிறப்ப இவங்க எப்படி இன்னொரு நாட்டோட தலைமையை தீர்மானிக்கலாம் அப்படிங்கிறது தான் பலருடைய கேள்வியாகவும் இருக்கு.